வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலக்ஷ்மி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யாவும் ஈஸ்வரியும் சோஃபாவில் உட்காந்துருக்க எழில் அங்கே வர்றாரு. இனியா என்னடா பண்ணுறா அப்படின்னு பாக்யா கேட்க, வேலை பார்த்துட்டு இருக்காமான்னு சொல்லிக்கிட்டே உட்கார்றாரு அவரு. அவளை தனியாக விட்டுட்டு நீ ஏன்டா வந்த, கூட இருந்திருக்கலாமல்லன்னு ஈஸ்வரி கேட்க, பாட்டி அவ நல்லா தான் இருக்காங்கிறாரு எழில். பெருமூச்சு விடுற ஈஸ்வரி, சரி இப்போ எதுக்கு கோபியும் செழியனும் வக்கீலை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்க, நிதிஷ் சைட்ல இருந்து பதில் பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்கல்ல, அதை வாங்க போயிருக்காங்கன்னு பாக்யா சொல்றாங்க. கேஸு வருஷக்கணக்காக இழுக்குமா இல்லை உடனே விவாகரத்து கிடைச்சிருமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாக்யா கவலையா பார்த்துக்கிட்டு இருக்க, அது அவங்க சொல்லியிருக்க பதிலை வச்சு தான் தெரியும் பாட்டி அப்படின்னு எழில் சொல்றாரு. கோர்ட்ல இருந்து வந்ததுக்கப்புறம் இனியாவோட முகமே சரியில்லை அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க, அங்கே நடந்தது எதையும் சொல்லாதன்ற மாதிரி பாக்யா எழிலுக்கு கண்ணாலேயே ஜாட காட்டுறாங்க. ஏன் பாக்யா, அங்கே எதுவும் பிரச்சனை நடந்துச்சான்னு ஈஸ்வரி கேட்க, ஆஹா இல்லை அத்தை அப்படின்னு பாக்யா சொல்ல, இனியா மனசு வருத்தப்படுற மாதிரி அங்கே ஒன்றும் நடக்கலைல்ல அப்படின்னு ஈஸ்வரி மறுபடியும் கேட்க, இல்லை அத்தை அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும்போதே செழியனும் கோபியும் ரிட்டர்ன் வர்றாங்க. அட்வொகேட்டை பார்த்தீங்களா, என்ன சொன்னாரு அப்படின்னு பாக்யா ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. கோபி ரொம்பவே சங்கடமாக தயங்கி உட்கார்ந்துருக்க, குடும்பமா அது, இவ்வளவு கேவலமான மனுஷங்களை நான் பார்த்ததே இல்லைம்மா அப்படின்னு செழியன் கோவமாக கத்த, பாக்யா ஈஸ்வரி எழில் 3 பேரும் என்னாவது புது பிரச்சனையான்னு அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. சாரி அவங்கள மனுஷங்கன்னு கூட சொல்ல முடியாது, மிருகங்க அப்படின்னு செழியன் கத்திக்கிட்டு இருக்க, ஏய் அப்படின்னு ஏதோ கேட்கறதுக்காக ஈஸ்வரி ஆரம்பிக்க, யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இனியா வந்து அங்கே நின்று கேட்குறாங்க. செழியன் டக்குன்னு வாயை முடிக்க, இனியாம்மா ஒன்றும் இல்லைடா, நாங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், நீ மேலே போடா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க, நீங்கள் அட்வொகேட்டை பார்த்தீங்களா டாடி, என்ன சொன்னாருங்கிறாங்க இனியா. அது அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கும்போது செழியன் டக்குன்னு ஏதோ ஒன்று பின்னாடி மறைக்கிறாரு. அதை பார்த்துட்டு என்னென்ன மறைக்கிற அப்படின்னு இனியா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாரு செழியன். ஏய் என்ன அது அப்படின்னு எழிலும் கேட்டுட்டு இருக்க, அண்ணே குடு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைங்கிறாரு செழியன். கையில் என்ன வச்சிருக்க, அது எனக்கு சம்மந்தப்பட்டது தானே, அது எனக்கு நல்லாவே தெரியும், குடுங்கிறாங்க இனியா. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு செழியன் பிடிவாதம் நிற்க, இனியாம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ எதையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு கோபி சொல்ல, குடுண்ணே குடு அப்படின்னு செழியன் மறுக்க பிடிவாதமாக அந்த கவரை வாங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பிரித்து பார்க்குறாங்க இனியா. அதை படிக்க அவங்க முகம் பயங்கர அதிர்ச்சியும் கோபமுமா வெள்ளை விளையர்னு மாறிக்கிட்டு இருக்கு. பாக்யா ஈஸ்வரி எழில் 3 பேரும் என்ன இருக்குன்னு தவிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இனியா அப்படின்னு எழில் கேட்க, அப்படி அதுல என்ன இருக்கு இனியா அப்படின்னு பாக்யா எழுந்து நின்று கேட்டுக்கிட்டு இருக்க. படிச்சு முடிச்ச இனியா அழுகையும் ஆத்திரமா நின்றுகிட்டு இருக்காங்க. எழில் எழுந்திருச்சு கையில வாங்கி அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்சு முடிக்கிற ஒரு பயங்கர கோவமா அந்த பேப்பரை தூக்கி தரையில அடிக்கிறாரு. டேய்னு பாக்யா கூப்பிட்டுட்டு இருக்க, டேய் ஆளுக்கு அதிர்ச்சியானா எங்களுக்கு என்னடா தெரியும், அதுல என்னதான் போட்டிருக்குன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. பாட்டி அந்த கேவலமானவை எல்லா கம்ப்ளைண்ட்டையும் இனியா பக்கம் திருப்பி விட்டுருக்கான். இனியாவை விரும்பி தான் கல்யாணம் பண்ணனானா அவன், கல்யாணத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து சொல்ல முடியாம தடுமாறுறாரு எழில். கல்யாணத்துக்கு பிறகு என்ன அப்படின்னு பாக்யா திகிலோட கேக்குறாங்க. தான் பண்ணின தப்ப மறைக்க எல்லா ஆம்பளைங்களும் பொண்ணுங்க மேல பழி போடுவாங்கல்ல, அதே மாதிரி என் மேல பழி போட்டிருக்காரு, ஏன் நடத்த சரியில்லையா அப்படின்னு இனியா சொல்ல, ஈஸ்வரி பாக்யா எல்லாரும் பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க. அதனால அவருக்கு மன அழுத்தம் வந்துருச்சான், அந்த அழுத்தத்தினாலதான் அவருக்கு தவறான சில பழக்கங்கள் வந்துருச்சான் அப்படின்னு இனியா சொல்ல, ஏய் என்ன அப்படின்னு பாக்யாவும் ஈஸ்வரியும் அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்க. ஏதோ சொல்ல வர, இருங்க இன்னும் முடியல, நான் மோசமான பொண்ணா தப்பான பொண்ணா, இருந்தாலும் அவருக்கு என் மேல இருக்க அன்பு குறையலையா, இத்தனை பண்ணதுக்கு அப்புறமும் திருந்தி மனசு மாறி போனா என்னை ஏத்துக்க அவர் தயாரா இருக்காராம் அப்படின்னு இனியா சொல்ல, ஐயோ கடவுளே அப்படின்னு ஈஸ்வரி தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்க. எழில் வழியிற கண்ணீரை தொடச்சிட்டு நிக்கிறாரு. கோபி அமைதியா தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்க. பாக்கியா பதறி போய் நின்றுட்டு இருக்காங்க. இனியா பண்ணின எல்லா தப்புக்குமே அவங்க அம்மா அப்பா தான் உடந்தையா இருக்காங்களாம், அதை அவன் கண்டுபிடிச்சிட்டானா, அதனாலதான் நாம இப்படி அவன் மேல பொய் புகார் கொடுத்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோமா அப்படின்னு செழியன் சொல்ல, ஐயோ
இப்படிலாம் கூடவா பொய் சொல்லுவாங்க, மனுஷங்க இருப்பாங்கன்னு ஈஸ்வரி வாயில கைய வச்சுக்கிறாங்க. இனியா அழுது போய் கூனி குறுகி நிக்க பாக்யா வேகமா இனியா கிட்ட வந்து, இனியா அழாத அப்படின்னு சொல்ல, என்ன ஆளுமா அவன், தப்பு மேல தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏன் மேல வாய் கூசாம பழி போடுறான் அப்படின்னு இனியா கோபத்துல வெடிக்க, கோபி ரொம்பவே நொந்து போய் எழுந்து இனியா கிட்ட வந்து, இனியாமா அமைதியா இருடா, அவங்க சொன்னா அது உண்மையாயிடுமான்னு கேக்குறாரு. நான் தப்பான பொண்ணா டாடி, நான் தப்பான பொண்ணா அப்படின்னு இனியா வேகமா அழுதுட்டு இருக்க. ஐயோ இல்லடா, இல்லம்மா, இல்லடா, இல்ல, நிதிஷ் மாதிரி ஒரு கேவலமான ஆள் சொல்றதுனால நீ தப்பான பொண்ணு ஆயிடுவியா அப்படின்னு பாக்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் தப்பானவன், அவன் குடும்பமே தப்பான குடும்பம் அப்படின்னு இனியா சொல்ல, ஆமாண்டா ஆமா அப்படின்னு பாக்யா கோவமா சொல்றாங்க. ஈஸ்வரி நெஞ்சில கைய வச்சுட்டு நிக்கிறாங்க. அட்வொகேட் என்ன சொன்னாருன்னு பாக்யா கேட்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறது இந்த மாதிரியான கேஸ்ல நார்மல் தான் சொன்னாரு. ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லாத வரைக்கும் நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு கோபி சொல்ல, நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு இனியா கோவமா கத்திக்கிட்டு இருக்க. இனியா ப்ளீஸ் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. இனியா டென்ஷன் ஆகாத இரு அப்படின்னு எழிலும் கன்சோல் பண்றாரு. எப்படின்னு எப்படி இப்படிலாம் பேச அவங்களுக்கு மனசு வருது, இவ்வளவெல்லாம் பேசிட்டு நான் அவன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு வேற நினைக்கவானா, அவன் தப்பு பண்ணான், அவன் தப்பு பண்ணதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் உடந்தையா இருந்தாங்க. என்ன மன அழுத்தம், என்னையால அவனுக்கு மன அழுத்தமா, அவனை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் தான் மன அழுத்தத்துல இருக்கேன். அவன் பண்றத வீட்லயும் சொல்ல முடியாம உண்மை எதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இனியா வெடிச்சு அழறாங்க. ஐயோ இனியா, இனியா குட்டி அப்படின்னு பாக்யா தோல்ல சாச்சிக்கிறாங்க. அழாத, சும்மா இருமா, சும்மா இரு அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. ஈஸ்வரி நெஞ்சில கைய வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க வலியில. அம்மா அவன் சொல்லிருக்கிறது எல்லாமே பொய்யுமான்னு இனியா சொல்ல, ஆமாண்டா தெரியும்டா, எங்களுக்கு அது தெரியாதா, தெரியும்டா தெரியும், சும்மா இரு அப்படின்னு மகளை தோல்ல சாட்சி தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க பாக்யா. அழாத, சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இனியா என்னடா, யாரோ ஏதாவது சொன்னா அது உண்மையாயிடுமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நீ எதுக்கு அழுவுற அப்படின்னு கோபி இனியாவோட கைய பிடிச்சி அப்படியே தோல்ல சாச்சிக்கிறாரு. இனியா ரொம்ப கோவமும் வருத்தமா இருக்காங்க. அவனை சும்மா விடக்கூடாது டாடி, அவனை விடவே கூடாது டாடி, அவங்க ரொம்ப கெட்டவங்க, ரொம்ப மோசமானவங்க, விடவே கூடாது டாடி, மொத்த ஃபேமிலியில இருக்க யாரையுமே சும்மாவே விடக்கூடாது டாடி அப்படின்னு இனியா ரொம்பவே கதறி தேம்பி தேம்பி அழ. விடக்கூடாதுடா, விடவே மாட்டேன்டா, நீ கவலைப்படாதன்னு முகத்துல வெறியோடு சொல்றாரு கோபி. தைரியமாயிரு, இங்க பாருடா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. இனியா அழாதடா, சொல்றேன்ல அழாதன்னு பாக்யா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இனியா ரொம்பவே குமரிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப கெட்டவன் டாடி, அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், அவனை விடக்கூடாது டாடி, விடவே கூடாது டாடி அப்படின்னு ரொம்பவே குமரிக்கிட்டு இருக்காங்க இனியா. இனியா சொல்றேன்ல அழாதன்னு சொல்றேன்ல, அழாத அப்படின்னு பாக்யா சொல்லிக்கிட்டு இருக்க. யாரையும் விட போறது இல்லடா, விட போறது இல்ல அப்படின்னு கோபி மகளை நெஞ்சில சாட்சி தலையிலையும் கையிலையும் தடவி கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க செஞ்ச பாவத்துக்கும் தப்புக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்க போகுது, சட்டப்படி வாங்கி கொடுக்குறேன். இதோ பாரு, இதோ பாரு, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அப்புறம் உன் 2 அண்ணனுங்க கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த கேஸ் முடிகிறவர்களும் தயவு செஞ்சு நீங்க யாரும் சுதாகர் கிட்டையோ நிதிஷ் கிட்டையோ பேச வேண்டாம், சரியா அப்படிங்கிற கோபி. இதோ பாருடா எழில், செழியா, இந்த கேஸ் முடிகிறவர்களும் குழந்தைக்கு பெருசா எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம முடிச்சிடலாம்டா, சரியா, ஓகே, எந்த பிரச்சனையும் கொண்டு வர வேண்டான்னு கோபி சொல்ல. இனி அவ கோர்ட்ல நிக்க வச்சு இப்ப அவ சொன்னதெல்லாம் உண்மையான்னு கேட்பாங்களா அப்படின்னு ஈஸ்வரி பயத்தோட கேட்டா உண்மை இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. இனியாமா இதோ பாரு, இதோ கெஞ்சி கேக்குறேன், அந்த நிதிஷ் ஏதாவது ஃபோன் பண்ணானா இல்ல வந்தான்னா கோச்சிக்காத, அவன் கிட்ட எந்த பதிலும் சொல்லாத, அவன் எப்போதாவது உன் வழியில வந்தா கூட நீ தள்ளி போயிடு, சரியா, இங்க பாரு நான் இருக்கேன், அம்மா இருக்கா, நாங்க பாத்துக்கிறோம், சரியா அப்படின்னு கோபி கேட்க. இனியா சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. கோபி கண்ணை தொடச்சு விட்டுட்டு அழாதடா அழாத அப்படின்னு சொல்ல பாக்யாவும் ஒரு பக்கம் தலையை தடவி விட்டு அழாதடா சும்மா இருமான்னு கன்சோல் பண்றாங்க. மறுநாள் பொழுது விடிய சுதாகரும் அவர் ஒய்ஃப் சந்தியாவும் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நிதிஷ் அங்க வர, எங்க போறேன்னு சுதாகர் கேக்குறாரு. வெளியே அப்படின்னு நிதிஷ் சொல்ல, வெளியேன்னா அப்படின்னு சுதாகர் கேக்குறாரு. நான் என்ன குழந்தையா, போற இடத்தெல்லாம் சொல்லிட்டு போறதுக்கு அப்படின்னு நிதிஷ் கோவமா கேட்க. குழந்தைங்களை கூட நம்பி அனுப்பலாம், உன்னை அனுப்ப முடியலையே அப்படின்னு சுதாகர் கேட்க. போற இடத்த சொல்லிட்டு போ நிதிஷ் அப்படின்னு அவங்க அம்மாவும் கேக்குறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்குமா
அப்படின்னு நிதிஷ் சொல்ல எந்த ரெஸ்டாரண்ட்டுக்குங்கிறாரு சுதாகர். இனியா அம்மா கிட்ட இருந்து வாங்குனீங்கல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. அதை ரீஓபன் பண்ணணும்னா என்னென்ன வேலை பார்க்கணும்னு நான் போய் பார்க்க வேண்டி இருக்குல்ல, அதான் போறேன் அப்படின்னு நிதிஷ் சொல்லிட்டு அங்கிருந்து போயிட. பாருங்க, அவன் வேலை விஷயமா தானே போறான், நீங்க தான் பாருங்க எப்ப பார்த்தாலும் அவனை வீணா சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சந்தியா சொல்லிக்கிட்டு இருக்க. கதவு படார்னு திறக்குது. பார்த்தா இனியா அங்கிருந்து வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப கோவமும் வேகமுமா. வீட்டு படியிறங்கி கீழே வந்த நிதிஷ் இனியாவை பார்த்துட்டு நீ என்ன பண்ற இங்க அப்படின்னு கேட்க, இனியா கையில இருக்க பேப்பரை நீட்டி என்ன இதுன்னு கேக்குறாங்க. இதுவா, நீ அனுப்புன நோட்டீஸ்க்கு பதில் சொல்ல சொல்லி அனுப்புனாங்கல்ல, அதான் நாங்க பதில் சொல்லியிருக்கோம்னு நக்கலா சொல்றாரு நிதிஷ். என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு இனியா கேட்க, காலையிலேயே பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கியான்னு கேக்குறாரு நிதிஷ். என்ன நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்களா, என்ன கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி தான் போதை பழக்கத்துக்கு அடிமையானீங்களா, அதுவும் ஏன் தப்பான நடவடிக்கை தான் உங்க போதை பழக்கத்துக்கு காரணம் இல்ல அப்படின்னு இனியா கேட்டுக்கிட்டு இருக்க. ஏதோ சத்தம் கேக்குது இல்லைன்னு உலர சந்திரிகா சொல்ல, ஆமா வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சுதாகரன் எழுந்து வர்றாரு. ரெண்டு பக்கிங்களும் எழுந்து வெளியே வர, இப்படிலாம் பொய் சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு இனியா கேட்டுட்டு இருக்க. அங்க சுதாகரும் சந்திரிகாவும் வந்து நிக்கிறாங்க. உங்க போதை பழக்கத்துக்கு காரணம் உங்களோட பணத்திமிரும் தப்பான பழக்கங்களும் தான் தவிர நான் இல்ல அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க. ஏய் வாய் ரொம்ப நீளுது அப்படின்னு சந்திரிகா சொல்ல, எனக்கு அனுப்பின பதில் நோட்டீஸ்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இனியா கேட்க, நல்லாவே தெரியும் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க சந்திரிகா. என் கேரக்டரை பத்தி அபாண்டமா தப்பா இதுல சொல்லியிருக்காங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு நீங்க கேட்கவே இல்லை. ஓ, நீங்களும் எல்லாத்துக்கும் உடந்தையா? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணை தப்பா பேசுறதுக்கு துணை போறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு இனியா கத்த. அப்படியே நல்லவ மாதிரி நடிக்கிற அப்படின்னு சந்திரிகா சொல்ல, நான் நல்லவ தான், உங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளவோ நல்லவதாங்கிறாங்க இனியா. இனியா நீ கிளம்பு, கோர்ட்ல கேஸ் நடக்குது, இனி என்ன பண்றதா இருந்தாலும் கோர்ட்டே பாத்துக்கட்டும், நீ கிளம்புன்னு நியாயஸ்தன் சுதாகர் சொல்றாரு. எவ்வளவு கேவலமானவங்களா இருக்கீங்க நீங்கெல்லாம், தினமும் ஒரு தடவையாவது கண்ணாடியை பாப்பீங்கல்ல, உங்க முகத்தெல்லாம் பார்க்க உங்களுக்கே கூசாது அப்படின்னு இனியா கேட்க. சந்திரிகா மட்டும் இல்ல சுதாகரன் கோவப்பட்டு இருக்காரு. ஏய் என்னடே விட்டா ஓவரா பேசிக்கிட்டே அப்படின்னு நிதிஷ் இனியாவை அடிக்கிறதுக்காக கையை ஓங்கிட்டு போறாரு. உடனே சுதாகர் பாஞ்சு வந்து புடிச்சிடுறாரு. ஏய் வேணாம் நிதிஷ் வேண்டான்னு பின்னாடி இழுத்துட்டு வந்துடுறாரு. பேசாம இங்க இருந்து போயிடு இனியா, இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி ஆயிடும்னு மிரட்டுறாங்க சந்திரிகா. இங்க தள்ளி தான் பாருங்களேன் அப்படின்னு இனியா சொல்ல, இனியா அப்படின்னு கூப்பிடுறாரு சுதாகர். இப்படி ஒருத்தரை பையனா பெத்து வச்சிருக்கிறதுக்கே நீங்க இப்படி பேசுறீங்களே, ஒருவேளை உங்க பையன் நல்லவனா இருந்தா எவ்வளவு பேசுவீங்க அப்படின்னு இனியா கேட்க, கலாட்டா பண்ணாம பேசாம கிளம்பி போயிடுமா ப்ளீஸ் போங்கிறாரு சுதாகர். அது எப்படிங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே நல்லவர் மாதிரி காமா பேசுறீங்க அப்படின்னு இனியா கேட்க, நீ இங்க வந்தது உன் பேரண்ட்ஸுக்கு தெரியுமான்னு சுதாகர் கேக்குறாரு. எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும், அவங்க தான் சொல்லி அனுப்பியிருப்பாங்க, போய் சண்டை போடு நல்லவ மாதிரி நாடகம் போடுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சந்திரிகா இலக்காரமா சொல்ல, நான் ஒன்று நாடகம் போட வேண்டிய அவசியமே இல்லை, நான் நல்லவதான், உங்க எல்லாரையும் விட 100 மடங்கு நல்லவதான் அப்படின்னு இனியா சொல்ல, சுதாகர் வீடியோ எடுக்கிறாரு. என்ன வீடியோ எடுக்கிறீங்களா, எனக்கு எதிராக எவிடன்ஸை கலெக்ட் பண்றீங்களா, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், நீங்க சொன்ன ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன், என்னையும் என் ஃபேமிலியை ஏமாத்தி கஷ்டப்படுத்திட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருந்துடலான்னு நினைக்காதீங்க, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், நீங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு இந்த ஊருக்கே நான் சொல்லுவேன், அசிங்கப்படுத்துவேன், பண்ணின தப்பெல்லாம் யோசிச்சு கூனி குறுக வைப்பேன் அப்படின்னு இனியா பேசிக்கிட்டே இருக்க. ஏய் உன்னால முடிஞ்சதை போய் பண்ணு போ அப்படின்னு சந்திரிகா சொல்லிட்டீங்கல்ல, நான் பண்றேன், என்னால முடிஞ்சதை நான் பண்றேன், நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு இனியா சொல்லிக்கிட்டு இருக்க. சுதாகர் இன்னும் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இந்த நேரம் பார்த்து வாட்ச்மேன் எங்க போனா, கண்டதெல்லாம் உள்ளர வந்திருக்கு அப்படின்னு சந்திரிகா சொல்ல, சந்திரிகா நீ பேசாம இருங்கிறாரு சுதாகர். இனியா கோவமா இருக்கா, இனியாவை எப்படி சமாதானப்படுத்தி அனுப்பணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே வீடியோ எடுக்கிறாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன சமாதானம் வேற பண்ணுவீங்களா, என் கோவம் அவ்வளவு சீக்கிரம்லாம் ஒன்றும் குறையாது, நீங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு எல்லாருக்கும் காட்டுற வரைக்கும் என் கோவம் குறையாது
அப்படின்னு இனியா கோவத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க அதை ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு சுதாகர். என்னை பத்தி எவ்வளவு கேவலமா இதுல போட்டிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல அப்படின்னு இனியா கத்திக்கிட்டு இருக்க வாசல்ல கொஞ்சம் பேர் வேடிக்கை பார்க்க வந்து நிக்கிறாங்க. சுதாகர் உள்ளர போறாரு. என்ன அமைதியா நிக்கிறீங்க, ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு இனியா கத்திக்கிட்டு இருக்க. ஏய் வாய் மூடுறி, சும்மா எதையாவது பேசிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சந்திரிகா சொல்லிட்டு இருக்க. உள்ளர போன சுதாகர் எடுத்த வீடியோவை கோபிக்கு அனுப்புறாரு. கோபியோட மொபைல்ல சவுண்ட் வர அதை எடுத்து பாக்குறாரு. அதுல இனியா பேசுறத பார்த்துட்டு இனியாமா அப்படின்னு கூப்பிட்டு இருக்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? என்னையும் என் ஃபேமிலியை ஏமாத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருந்துடலாம்னு நினைக்காதீங்க அப்படின்னு இனியா பேசின வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு தடவை மெசேஜ் சவுண்ட் வருது. அதை ஓபன் பண்ணி பார்க்க சுதாகர் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு. உங்க பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேருங்க, இல்லன்னா வீட்டுல வச்சு பாருங்க. அதை விட்டுட்டு இப்படியா ரோட்ல ஃப்ரீயா சுத்த விடுவீங்க? என் வீட்டு முன்னாடி நின்னு கத்திக்கிட்டு இருக்கா, அவ ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு, சீக்கிரமா வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்னு வாய்ஸ் நோட் அனுப்பி இருக்கதை கேட்டு ஐயோ அப்படின்னு தலையில கைய வச்சுக்கிறாரு கோபி. இனியா இன்னமும் கோவமா அங்கேயே நின்னு நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க. ஏய் போடி, ஆனதை பாரு என்ன நிதிஷ் சொல்லிட்டு இருக்க. நிதிஷோட கையை பிடிச்சி உள்ளர கூட்டிட்டு போறாங்க சந்திரிகா. எங்க போறீங்க, நில்லுங்க நில்லுங்க, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும்னு இனியா சொல்லிக்கிட்டு இருக்க. உள்ளர போற சந்திரிகா கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. ஷோ இனியா என்ன என்ன எல்லாம் இது, நாங்க தான் பாத்துக்கிறோம்னு சொன்னோம்ல, நீயா எதுக்கு போய் வம்புல மாட்டிக்கிற ஷோ அப்படின்னு கோபி புலம்பிட்டு தலையில அடிச்சுட்டு நிக்கிறாரு. வா நிதிஷ் அப்படின்னு மகனை உள்ளர கூட்டிட்டு போறாங்க சந்திரிகா. செல்வி டேபிள தொடச்சுக்கிட்டு இருக்க. அம்மா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்னு பேக்கோட உள்ளர வர்றாரு ஆகாஷ். செல்வி காய்கறி எல்லாம் வெட்டிடலாமா அப்படின்னு பாக்யா கேட்க. இருக்கா, இந்த புறம் அந்த புறம்லாம் தொடச்சிட்டு காய்கறி வெட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு செல்வி சொல்ல. அம்மா நான் தொடச்சிக்கிறேன், நீ போய் வேலையை பாருமாங்கிறாரு ஆகாஷ். சரிடா அப்படின்னு செல்வி சொல்ல. கூடன்னு அவங்க தொடச்சிட்டு இருக்க துணியை ஆகாஷ் கையை நீட்டி வாங்குறாரு. இந்தான்னு துணியை கொடுத்துட்டு அதை கூடன்னு காய்கறி பைய வாங்குறாங்க செல்வி. பாக்யாவோட மொபைல்ல சத்தம் வர எடுத்து பாக்குறாங்க. என் கோவம்லாம் அவ்வளோ சீக்கிரம் குறையாது, நீங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு எல்லாருக்கும் காட்டுற வரைக்கும் என் கோவம் குறையாதுன்னு இனியா கத்திட்டு இருக்க வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க பாக்யா. அவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்க. அக்கா என்னக்கா இது, இனியா பாப்பா எங்க நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு செல்வி கேட்க. நிதிஷ் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாக்யா சொல்ல. ஐயோ அப்படின்னு செல்வி ஆகாஷ பாக்குறாங்க. வேண்டான்னு சொன்னா ஏன் இனியா நீ அங்க போன, ஐயோ அப்படின்னு மொபைல பார்த்துக்கிட்டே கல்லா பக்கத்துல வர்ற பாக்யா கால் பண்றாங்க. இனியா இன்னும் விடாம அங்கேயே நின்று சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க இப்ப எல்லாரும் எதுக்கு உள்ளர போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு மூடின கதவை பார்த்து பேசிக்கிட்டே நிக்கிறாங்க. பாக்யா மறுபடியும் யாருக்கோ ட்ரை பண்ண இனியாவோட மொபைல் ரிங் ஆகுது. இனியா கால் ஆன் பண்ணி காதுல வைக்க. இனியா நீ இப்ப எங்க இருக்கன்னு கேக்குறாங்க பாக்யா. மா நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேம்மா அப்படின்னு இனியா சொல்ல. இப்ப எதுக்கு நீ நிதிஷ் வீட்டுக்கு போனேன்னு பாக்யா கேக்குறாங்க. என் கேரக்டரை பத்தி தப்பா பேசியிருக்காங்கம்மா அப்படின்னு இனியா கத்த. தப்பா பேசினவங்க நல்லவங்களா இருந்தா நாம கவலைப்படலாம், பேசுனது உண்மையா இருந்தா கவலைப்படலாம், ரெண்டுமே இல்லல்ல, அப்புறம் என்னடா நீ ஏன் அவங்க வீட்டுக்கு போன அப்படின்னு பாக்யா கத்திட்டு இருக்க. நான் இவங்கள சும்மா விடுறதா இல்லம்மா, வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்தா நான் போயிடுவேன்னு நினைச்சிட்டாங்க போல அப்படின்னு இனியாவும் கத்திக்கிட்டு இருக்க. எதுக்கு இனியா நீ இதெல்லாம் தனியா பண்ணிக்கிட்டு இருக்க, நாங்கெல்லாம் உனக்கு இல்லையா அப்படின்னு பாக்யா கேட்க. அம்மா இதோ பாரு அப்படின்னு இனியா ஏதோ சொல்ல வர்றாங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல அங்கிருந்து வெளியே வா, இல்லன்னா நீ தெரு முனைக்கு வா, நான் அங்க வர்றேன், வந்து உன்னை கூட்டிட்டு வர்றேன் வா அப்படின்னு பாக்யா சொல்ல. நீ ஒன்னும் வர வேண்டாமா, நானும் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு இனியா பிடிவாதமா சொல்ல. சொன்னா கேளு இனியாங்கிறாங்க பாக்யா. என் மனசுல இருக்கதெல்லாம் இவங்க கிட்ட கேட்காம நான் வரமாட்டேம்மா அப்படின்னு இனியா பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க. இனியா சொன்னா கேளுமா அப்படிங்கிறாங்க பாக்யா கெஞ்சலா. நான் சொல்றத நீ கேளுமான்னு இனியா சொல்லிட்டு இருக்க. இனியா குட்டி நான் சொல்றத இப்ப நீ கேளு, நீ அங்க இப்ப இருக்க வேண்டாமா அப்படின்னு பாக்யா பேசிட்டு இருக்க. அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோமான்னு இனியா சொல்லிட்டு இருக்க. இனியாமா அப்படின்னு காரை நிறுத்திட்டு கோபி அங்க வந்துடுறாரு. என்ன இது, என்ன இனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோபி வந்து சத்தமா கேட்க. அது வரலாம் சொன்னா கேளு இனியான்னு கத்திக்கிட்டு இருந்த பாக்யாக்கு இந்த வாய்ஸ் கேக்குது. தப்பா பேசக்கூடாது இல்ல டாடி அப்படின்னு இனியா பரிதாபமா கேட்க. உங்க அப்பா தானே, போனை கொடு இனியா, போனை கொடுமா இனியா அப்படின்ற சத்தம் வெளியே கேட்க. போன்ல யாருன்னு கேக்குறாரு கோபி. யாரு, உன் அம்மாவான்னு இனியா கையில இருந்து போனை வாங்குறாரு. இனியா ஹலோ ஹலோ அப்படின்னு பாக்யா கத்திட்டு இருக்க. போனை வாங்குற கோபி பாக்யா அப்படின்னு சொல்ல.
என்னங்க அவ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்காக அவ அங்க போனா அப்படின்னு பாக்யா அழாத குறையா கேட்க, அந்த ஆள் உனக்கும் வீடியோ அனுப்பிச்சிட்டானா அப்படின்னு கோபி கேட்க, ஆமா அனுப்புனாரு, அவளை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வாங்களேன், நான் வந்து அவளை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாக்யா பதற. பாக்யா பாக்யா நீ பதட்டப்படாத, நான் இங்கதான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நான் இனியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், தயவு செஞ்சு நீ இங்க வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்லு. சரிங்கிறாங்க பாக்யா. ஐயோ என்ன இந்த பொண்ணு வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அங்கேயே போய் நிக்கிறாளே அப்படின்னு பதறிக்கிட்டு நிக்கிறாங்க பாக்யா. இந்தா வச்சுக்க அப்படின்னு கோபி போனை கொடுக்க, வாங்கிக்கிற இனியா, நைட்டே கிளம்பி வந்திருப்பேன் டாடி, உங்களை பயமுறுத்த வேணான்னு தான் காலையில வரைக்கும் பொறுமையா இருந்தேன், நோட்டீஸ்ல பக்கம் பக்கமா பொய் சொல்ல தெரிஞ்சதில்ல, அவ்வளவு தைரியம் இருந்தா அதெல்லாம் ஏன் முன்னாடி சொல்லுங்க அப்படின்னு இனியா பேசிக்கிட்டு இருக்க. உள்ளர நின்று சுதாகர் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இனியா இதோ பாரு, இவங்க கிட்ட எல்லாம் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க வேண்டாம், வா வா போலான்னு கோபி கூப்பிடுறாரு. டாடி கோழைங்க டாடி, இவங்கெல்லாம் முகத்துக்கு நேரா எதையுமே பேச தெரியாத கோழைங்க, பயந்தாங்கொல்லிங்க அப்படின்னு இனியா பேசிட்டு இருக்க. ஈகோ பாதிக்கப்பட்டதால வேகமா வெளியே வர்றாரு சுதாகர். விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கோபி சுதாகர் வந்து நிக்கிறத பார்த்து மகளோட பக்கத்துல போய் நிக்கிறாரு. இந்த ஃபேமிலிலேயே பெரிய ஃப்ராட் இவர் தான் அப்படின்னு இனியா சொல்ல, இனியா போலாம் வான்னு கூப்பிடுறாரு கோபி. இங்க நிக்க வேணாம், போலாம் வான்னு அவரு கூப்பிட, நல்ல வேலை நீங்க வந்தீங்க, இல்லைன்னா போலீஸ்க்கு நாங்க போன் பண்ணியிருப்போம் அப்படின்னு சுதாகர் சொல்ல, இனியாமா ப்ளீஸ் டாடி கூப்பிடுறேன்ல வா, இங்க எதுவும் பேச வேணான்னு கோபி கூப்பிட்டுட்டே இருக்காரு. சின்ன பொண்ணு தானே, இவளால என்ன செய்ய முடியும்னு தானே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னால என்ன வேணா செய்ய முடியும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு இனியா சொல்ல, இவளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கொஞ்சம் கவலையும் குழப்பமுமா பார்த்துட்டு இருக்காரு சுதாகர். அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.